செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா. தாம்பரம் அருகே நன்மங்கலம் ஏரியை சுத்தம் செய்ய வலியுறுத்தி கூட்டமைப்பு மற்றும் நலசங்கம் சார்பில் குடும்பத்துடன் 100க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த நன்மங்கலத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 150 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது. தற்போது அந்த ஏரி பராமரிப்பு இன்றி ஆகாய தாமரை செடிகளால் சூழ்ந்துள்ளது. மேலும் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரியில் கழிவுநீர் கலப்பதால் முற்றிலுமாக மாசடைந்து வெளியேறும் உபரி நீரால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாலும் மழைக்காலங்களில் உபரி நீர் வெளியேற்ற முறையான கால்வாய் அமைக்காததால் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்து பாதிப்படைந்து வருகிறது. மேலும் நன்மங்கலம் ஏரியில் கலக்கும் கழிவு நீரை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏரியில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும். ஏரியினை தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும். உபரி நீரை கொண்டு செல்வதற்கு முறையான கால்வாய் அமைத்து தர வேண்டும் என தமிழக அரசு மற்றும் பொதுப்பணித்துறை கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் 20 நலச்சங்கங்கள் இணைந்து நன்மங்கலம் ஏரி மறுசீரமைப்பு கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் தலைவர் சமூக ஆர்வலர் சந்தானம், கூட்டமைப்பின் தலைவர் தினகரன் தலைமையில் குடும்பத்துடன் கைகளில் பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியோ தமிழக அரசே எங்கள் குரல் கேட்குதா? எங்கள் கோரிக்கை கேட்குதா? எங்கள் கோரிக்கை கேட்குதா? நன்மங்கலம் ஏரியை பாதுகாப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம். என் பேர் வி. சந்தானம், மூத்த சமூக ஆர்வலர். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தென்சென்னை பகுதியில் ஒரு சமூக ஆர்வலராக பல்வேறு அடிப்படை வசதிகளுக்காக போராடி வருகின்றேன். அந்த விதத்துல இன்று நன்மங்கலம் அருகிலே நடைபெற்ற போராட்டம் ஒரு அர்த்தம் உள்ளது. இந்த நன்மங்கலம் ஏரி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. சித்தலப்பாக்கம் ஏரியை புனரமைத்த பிடபிள்யூடி நன்மங்கலம் ஏரியை ஏன் சீர்படுத்தலை தான் கேள்வி. என்னுடைய முக்கியமான கேள்வி, தயவு செய்து ஊடகத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தில் செம்பரம்பாக்கத்தை உபரி நீரை கடலில் விடுகிறார்கள். 24 அடிக்கு மேல போயிடுச்சுன்னா அதை வெளியில ஏற்றுறாங்க. நாங்க என்ன சொல்றோம், செம்பரம்பாக்கத்திலிருந்து வெளியேறுகிற உபரி நீரை தென்சென்னை பகுதியில் உள்ள பல்வேறு ஏரிகளை ஒன்று இணைத்து அந்த தண்ணீரை இங்கு மடைமாற்றம் செய்தால் நிச்சயமாக தமிழகத்திற்கு, குறிப்பாக சென்னை மாநகரத்திற்கும் தென் சென்னை பகுதிக்கும் தண்ணீர் கஷ்டமே இருக்காதுன்றது ஏன் அவங்களுக்கு உணரலன்னு தெரியல. முன்னாளைய அமைச்சர் காலம் சென்ற நாஞ்சில் மனோகரன் அவர்கள் திருநெல்வேலியில ஒரு தடவை போய் பார்த்து அந்த இடத்துல மினி ரிசர்வாயர் அமைப்பதற்கான வசதிகள் எல்லாம் இருக்கு, ஒரு மினி ரிசர்வாயர் அமைக்க வேண்டும் என்று அவர் ஒரு திட்டத்தை அறிவித்தார். ஆனா பின்னால என்ன ஆச்சுன்னு தெரியல. செம்பரம்பாக்கத்தை விட்டோம்னா ஒரு மினி ரிசர்வ் நீர் தேக்கம் எதுவுமே இல்லை. ஏரிகளை ஒன்றிணைத்து உபரி நீரை எல்லாம் அந்த ஏரியை விட்டால் நிச்சயமாக தண்ணீர் தட்டுப்பாடே தமிழகத்தில், குறிப்பாக தென்சென்னை பகுதிக்கு இருக்காது என்றதுதான். அதுல ஒண்ணுதான் நன்மங்கலம் ஏரி. எவ்வளவு பெரிய ஏரி பாருங்க. இந்த ஏரியை காப்பாற்றினால் சுத்துப்பட்டு 3 கிலோமீட்டருக்கு கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கும். இப்பொழுது 3 கிலோமீட்டருக்கு இந்த கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் பாழாட்சி, கெட்டு போயிடுச்சு. இதற்காகத்தான் இந்த போராட்டம் நடத்தினோம். அரசனுடைய கவனத்தை ஈர்க்க இந்த போராட்டம் நடத்தியுள்ளோம். அரசு இந்த கோரிக்கையை ஏற்று, எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் தினகரன். இங்கு அருள்முருகன் நந்தவனருடைய தலைவராக இருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஏரியா சேர்ந்த ஒரு 20 நலச்சங்கங்கள் சேர்ந்து நன்மங்கலம் ஏரியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான காரணத்திற்காக நாங்கள் எல்லாரும் ஒரு 20 நலச்சங்கங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நன்மங்கலம் ஏரியை சுற்றி உள்ள நலச்சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்துதான் இந்த கூட்டமைப்பை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கூட்டமைப்பினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், பல காலமாக இந்த நன்மங்கலம் ஏரி இருக்குது. அந்த நன்மங்கலம் ஏரியை பொதுப்பணித்துறை தான் அதை பராமரிக்க வேண்டும். பலமுறை அரசுக்கு நாங்கள் தெரிவித்தும் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் களங்களில் மட்டும் ஒவ்வொரு மழை காலத்திலும் களங்களில் மட்டும் அந்த ஆகாய தாமரை மட்டும் எடுத்துவிட்டு சென்று விடுவார்கள். அதனால் ஒவ்வொரு வருஷமும் இது மட்டும்தான் நடக்குது. வழியா உள்ள நன்மங்கலம் ஏரி காப்பாற்ற என்ற எண்ணம் இல்லாமல் அப்படியே ரொம்ப நாள் கடந்து கொண்டிருக்கிறதால நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். முதல்ல இந்த நன்மங்கலம் ஏரியில கலக்கிற கழிவு நீரை தடுத்து நிறுத்தணும். இரண்டாவதாக ஆகாய தாமரையை சுத்தமா எடுத்துடணும். ரெண்டாவது, நன்மங்கலம் ஏரியை ஆழப்படுத்தி அனைத்து கரைகளையும் உயர்த்தணும். அதிகப்படியான தண்ணீர் தேங்குவதற்கான கரைகளை உயர்த்தி
நன்னீராக மாற்றணும். கழிவு நீரை தடுத்து நன்னீராக மாற்றி, இந்த கழிவுநீர் கலக்கிறதால கிரவுண்ட் வாட்டர் சுத்தமாக கெட்டு போயிடுச்சு. நாங்கள் டெஸ்ட் பண்ண பார்த்தோம். இந்த நன்மங்கலம் ஏரியில் இருக்கிற தண்ணியே எடுத்து டெஸ்ட் பண்ணதில் மீன் கூட வாழறதுக்கு தகுதி இல்லாத தண்ணியா இருக்குது அது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த கழிவுநீர் கலக்காம புனரமைக்கணும், இந்த ஏரியை புனரமைக்கணும். 2வது 5 ஏரியோட மொத்த தண்ணியும் செம்பாக்கம், அது பக்கம் இருக்கிற சிட்லப்பாக்கம் எல்லா ஏரியோட தண்ணியும் இந்த நன்மங்கலம் ஏரியில தான் கலக்குது. கலந்து கீழ்கட்டளை ஏரிக்கு போக வேண்டிய தண்ணீர் உபரி தண்ணீருக்கு செல்வதற்கான எங்கள் நகருடைய அருள்முருகன் நந்தவனாருடைய பட்டா இடங்களிலும் சாலைகளிலும் போய் கீழ்கட்டளை ஏரியில கலக்குது. அதுக்கான கால்வாய் பணி சுத்தமாக இல்லை, கால்வாயே இல்லை. இந்த நன்மங்கலம் ஏரியிலேருந்து கீழ்கட்டளை ஏரிக்கு போக வேண்டிய கால்வாயே சுத்தமாக இல்லை. மூடப்பட்டு விட்டது அந்த கால்வாய். அந்த கால்வாயை ஆரம்பிக்க வேண்டும். சென்ற வருடம் தலைமைச் செயலர் இறையன்பு அவர்கள் ஆய்வு செய்து இதுக்கான அனுமதியும் கொடுத்திருக்கிறாரு. 150 கோடி ஒதுக்கியிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கான பணிகள் என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் எதுவுமே தெரியல. முன்னேற்றமே இல்லை. நான் அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒதுக்கின ஃபண்டுக்கு ஏதாவது பண்றீங்களான்னு பொதுப்பணித்துறையை கேட்டதுக்கு எந்தவித பதிலுமே இல்லை. ஆய்வு பண்றதுக்கும் பல முறை கேட்டும் ஆய்வு பண்றதுக்கு வரல. பொது இடத்தில் கொண்டு போகாட்டாலும் இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கிற சாலை வழியா கீழே கொண்டு போற கால்வாயாவது அமைத்து கொடுங்க இந்த வருஷமாதுன்னு கேட்டேன். அதுக்கும் அவங்கள்ட்ட எந்த பதிலும் இல்லை. இதுக்கான ஏற்பாடை செய்ய தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கூட்டமைப்போட முக்கியமான நோக்கம். அதுக்கான போராட்டம் தான் இது இன்று நடைபெற்றது. அனைத்து நலச்சங்க உறுப்பினர்களும் இருக்காங்க, அவங்களை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களும் வந்திருக்கிறாங்க. சந்தானமையா, சமூக சேவகர் சந்தானமையாவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறாரு, குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறேன். தமிழக அரசு கவனம் செலுத்தி இந்த நன்மங்கலம் ஏரியை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் எங்களுடைய கூட்டமைப்புக்கு. அதை செய்து கொடுக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. தினகரன், நன்மங்கலம் ஏரி புனரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர்.